வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுல ஜாப் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மாத்திரம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராஜுவேட்ஸ், டிப்ளமோ வந்து இதில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதை தவிர்த்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 2020லேருந்து 2024 வரைக்கும் இருக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான். ஸோ 1 இயர் வந்து உங்களுக்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதுக்கான சேலரி வந்துட்டு அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் வந்து சேலரி கொடுக்குறாங்க. 1 இயர் பீரியட் வந்து டைமு. எவ்வளோ வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக கிராஜுவேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 வேகன்சி இருக்குது. அடுத்ததாக டிப்ளமோக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. டிப்ளமோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் இவங்களுக்கு வந்து டோட்டலாக 160 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பீரியட் வந்துட்டு 1 இயர் டைம் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. இதுவே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தீங்கன்னா அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் மற்ற கோர்ஸ் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மொத்தம் 100 வேகன்சி இருக்குது. அவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்குறாங்க ட்ரைனிங் பீரியட். இந்த ஜாப் வேகன்சி வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அது வந்து எங்களுடைய சைடில் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸ் படி நாங்கள் வந்து ஏஜ் லிமிட் வைக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கொடுக்கல. இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் வந்து வைக்க போகிறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ரிசர்வேஷன் கோர்றீங்க அப்படின்னா அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேட்டகரி நீங்கள் ரிசர்வேஷன் கோர்றீங்க உங்களுடைய ஏஜில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்தீங்கன்னா நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டும் அவங்க வந்து அப்ரெண்டிஸ் ரூல் பிரகாரம் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு இருக்கிறவங்களும் இல்லை ஆல்ரெடி 1 இயர் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்து முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் பாருங்கள், மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள இந்த வெப்சைட்டில் கொடுக்குறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாகவும் அவங்க வந்து தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அவங்க வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ வந்து போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா சப்போஸ் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ஸோட லிங்க்கை நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ள வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஏ கேட்டகரி அதாவது இன்ஜினியரிங் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ்க்கு வந்து இந்த வெப்சைட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கு இந்த மாதிரி வெப்சைட்டும், அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் அதாவது பிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத அது வந்து ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து நாங்கள் எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து தங்குறது உங்களுடைய சொந்த செலவு தான் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்த டைமில் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் நீங்களாக தான் வந்து போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/11/2024 நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து தான் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்துட்டு 31/12/2024 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட்டான லிஸ்ட்டை வந்து எப்போ விட்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8 ஜனவரி 2025 தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. 21லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஜனவரி மாதம் 2025 வருஷத்தில் வந்து பண்ண போகிறோம். இந்த டேட்டுக்குள்ளே ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த டேட்டுக்குள்ளே நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.